சிறந்த ஆளுமைகளுக்கான விருது கலந்து கொள்ளும் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை பார்க்க இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு தற்போது வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சினிமா அரசியல் அப்படின்னு எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவரை அழைக்காமல் அந்த நிகழ்வு முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்வுக்கு ஒருவரை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதை பற்றி அனைத்தும் தெரிந்திருக்கும் அல்லது தெரிந்து கொண்டு வர வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு மண் வளம், மழை வளம், நமது கனிம வள பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறது முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியாக மட்டும் பார்க்கிற நமக்கு ஆச்சரியமூட்டும் விதமாக திரைப்படங்களுடைய அந்த வரவேற்புக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை பற்றி சொல்வது, அதே நேரம் இன்னும் பல வருடங்கள் அதை விட்டு கடந்து வந்தாலும் கூட இன்றும் வரக்கூடிய படங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதால சிறிய படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக இறங்கி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது வழக்கம். அந்த வகையில் பிளாக் ஷிப் தமிழ் ஊடகம் சார்பாக பார்த்திங்கன்னா பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளுக்கு விருது வழங்குகிற விழா நாளை 9/3/2020 பிற்பகல் 1:30 மணிக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற இருக்கு. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க இருக்கார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது தலைமையிலிருந்து வந்திருக்க அறிவிப்பு, நிச்சயம் அனைவருக்கும் வந்திருக்கும். சேராதவர்களுக்கான ஒரு செய்தியாக இந்த காணொலியை எடுத்துக்கங்க. அனைவரும் அங்கே அண்ணன் சீமான் அவர்களுக்கு உங்களது ஆதரவையும், அதே நேரத்தில் யாரெல்லாம் விருது பெறுகிறார்களோ, விருது வாங்குகிறார்களோ அவர்களுக்கு நாம் சிறிய பாராட்டுகளையும் அன்பையும் தெரிவித்து வருவோம்.